நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்ட காதலர்கள் இளம் ஜோடியை மயானத்திற்கு இழுத்து சென்று சித்திரவதை செய்த கும்பல், வாயிலும் மூக்கிலும் காதிலும் விஷத்தை ஊற்றி துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம். 22 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? கடலூர் விருத்தாச்சலம் பக்கத்தில் உள்ள குப்பநத்தம் பகுதி காலனியைச் சேர்ந்த முருகேசன் பிஇ கெமிக்கல் என்ஜினியர் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த முருகேசனும் அதே ஊர்ல மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த கண்ணகி அப்படிங்கிற இளம் பெண்ணும் ஒருத்தருக்கொருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால கண்ணகியோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் இந்த காதலுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படியே போனா நாம ஒன்னு சேர முடியாம போயிரும்னு நினைச்சு பயந்த முருகேசனும் கண்ணகியும் 2003 மே 5ஆம் தேதி கடலூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சட்டப்படி பதிவு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு யார்கிட்டையும் சொல்லாம அவங்கவங்க வீட்டுல எப்போதும் போலவும் இருந்திருக்காங்க. ஆனா கண்ணகியோட வீட்டுல அவங்களுக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்துக்கு நாள் குறிக்கிற வரைக்கும் போயிருச்சு. அதனால முருகேசனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த கண்ணகி தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே கண்ணகியோட அப்பா, அண்ணன்னு ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் சேர்ந்து அவங்கள கடுமையா தாக்கியிருக்காங்க. இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியேறின கண்ணகிய முருகேசன் மூங்கில்துறை பட்டில உள்ள தன்னோட உறவினர் வீட்டுல பாதுகாப்பா தங்க வச்சிருந்தார். 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா சிக்கலாயிரும் நினைச்ச முருகேசனோட சொந்தக்காரங்க ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்துல உள்ள வண்ணாங்குடி காட்டுல உள்ள இன்னொரு உறவினர் வீட்டுல முருகேசனை தங்க வச்சிருக்காங்க. ஆனா மூங்கில் துறைப்பட்டில் இருந்த கண்ணகியையும் வண்ணாங்குடி காட்டுல இருந்த முருகேசனையும் சுத்தி வளைச்ச கண்ணகியோட சொந்தக்காரங்க அங்க 2 பேரையும் குப்பநத்தம் மயானத்துக்கு தரன்னு இழுத்துட்டு போய் மரத்துல கட்டி வச்சு கம்பு கட்டையால ஆத்திரம் தீர்ற வரைக்கும் கண்மூடித்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட வாய், மூக்கு, காதுல விஷத்தை ஊத்தி துடிக்க துடிக்க கொன்னுட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட மக்கள் கண்ணு முன்னாடி இந்த கொடூர சம்பவம் நடந்தோம் ஒருத்தர் கூட தடுக்க முன்வராததுதான் கொடுமையிலும் கொடுமை. அதுக்கப்புறம் 2 பேரும் சாவுல கூட ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்ச அந்த கொடூரன்கள் கண்ணகி முருகேசன் சடலங்களை தள்ளி தள்ளி வச்சு எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது 2003 ஜூலை 8ஆம் தேதி. 2004 இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. கண்ணகியோட அப்பா துரைசாமி, அண்ணன் மருதபாண்டி, முருகேசனோட சொந்தக்காரங்க ஐயாச்சாமி, குணசேகரன், சம்பவத்தை மூடி மறைக்க பார்த்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐன்னு மொத்தம் 15 பேரை குற்றவாளிகள் அப்படின்னு சிபிஐ குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா முருகேசனோட உறவினர்கள் 2 பேரையும் கண்ணகி சொந்தக்காரங்க மிரட்டி தான் சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு உறுதியானதுனால கடலூர் சிறப்பு நீதிமன்றம் அவங்க 2 பேரையும் விடுதலை செஞ்சிருச்சு. அடுத்து கண்ணகியோட அண்ணன் மருது பாண்டிக்கு தூக்கு தண்டனையும் அப்பா ஐயாச்சாமி உட்பட 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிச்சு 2021 கடலூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுல மருதுபாண்டியோட தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சி உத்தரவிட்ட நீதிபதிகள் மிச்சம் உள்ள 12 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சு உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் குற்றவாளிகள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு.
வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் அந்த மனுக்களை தள்ளுபடி செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பை உறுதி செஞ்சு உத்தரவிட்டாங்க. காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடி, அவமானம் தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கிய இளம் பெண்ணின் தந்தை, கிராமத்தையே தீ வைத்து எரித்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட சாதி வெறியர்கள், ரயில்வே தண்டவாளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த இளைஞர், மகனின் மரணத்திற்கு நியாயமான நீதி கிடைக்கவில்லை என்று சோகத்தில் மூழ்கிய பெற்றோர். இளவரசனுக்கு நடந்தது என்ன? 2012 தருமபுரி நத்தம் பகுதியைச் சேர்ந்த இளவரசனும் செல்லக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த திவ்யாவோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால திவ்யா வீட்டுல காதலுக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதை மீறி இளவரசனும் திவ்யாவும் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. மகள் வேற சாதி பையனை லவ் பண்ணது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால திவ்யாவோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் திவ்யா தரப்பு சாதிக்காரங்க எல்லாரும் இளவரசனோட கிராமத்துக்குள்ள நுழைஞ்சி வீடுகள் வாகனங்கள்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சுக்கு நூறாக்குனது மட்டும் இல்லாம தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இதனால அந்த கிராமமே போர்க்களமா இருந்துச்சு. கொலை மிரட்டல், அடிதடி, வீட்டை கொடுத்துறதுன்னு இவ்வளவு வன்முறைகள் நடந்தும் இளவரசன் திவ்யா தம்பதி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காமலும் பிரியாமலும் தான் இருந்தாங்க. தன்னோட அப்பா தற்கொலை பண்ணியும் திவ்யா அவங்களோட வீட்டுக்கு போகல. இதுக்கு மத்தியில திவ்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. உடல்நிலை ரொம்ப மோசமாகி படுத்த படுக்கையா இருக்கிறதாவும் தன்னோட மகளை பார்க்கணும்னு திவ்யாவோட அம்மா சொல்றாங்கன்னு இளவரசனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அதனால மனைவி திவ்யாவை அவங்க அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு கணவன் இளவரசனை முழு மனசோட அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா அம்மா வீட்டுக்கு போன திவ்யா மறுபடியும் இளவரசன் வீட்டுக்கு வரவும் இல்லை. ஏன், கணவன் இளவரசனோட பேசவும் மறுத்திருக்காங்க. மனைவி திவ்யாவை கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு இளவரசன். அங்கிருந்த சொந்தக்காரங்க இளவரசனை திவ்யாவை பார்க்கவே விடல. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான இளவரசன் தன்னோட மனைவியை மீட்டு தர சொல்லி கோர்ட்டுல கேஸ் போட்டாரு. இந்த கேஸ் விசாரணைக்கும் வந்துச்சு. மனைவி தன்னோட வந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இளவரசனுக்கு பெரிய ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு. ஏன்னா தனக்கு இளவரசனோட வாழ விருப்பம் இல்லைன்னோ என்னோட அம்மா கூட இருக்க விரும்புறதாவும் சொல்லிட்டாங்க திவ்யா. திவ்யா இப்படி சொன்னது இளவரசனுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த கிராம மக்களுக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. கேஸ் முடிஞ்சதும் வேதனையோட ஊருக்கு கிளம்பின இளவரசன் தருமபுரி டிராக்ல தலையில பலத்த காயத்தோட சடலமா கிடந்திருந்தாரு. மகன் சடலமா கிடந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த இளவரசனோட அம்மா பெத்து வளர்த்த மக கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்ததை பார்த்து கதறி அழுதாங்க. இளவரசன் எப்படி உயிரிழந்தாரு, அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரியல. இளவரசனோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா ரமேஷுங்கிறவரு கோர்ட்டுல வழக்கு தொடர்ந்த நிலையில அவரோட உடல் சென்னையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. அதுல இளவரசனுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டதுனால தான் உயிரிழந்தாருங்கிறத தவிர அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி எந்த தெளிவும் இல்லை. கூலி வேலை பார்த்து என் 3 பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து படிக்க வச்சாரு என் கணவர். பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். மூத்த பையன் பாலாஜிக்கு 2010 மிலிட்டரியில வேலை கிடைச்சி காஷ்மீர் போயிட்டான். சின்னவன் இளவரசன் தான் எங்க கூடவே இருந்தான். அவனுக்கும் போலீஸ் வேலை கிடைக்கிற நேரத்துல இந்த பிரச்சனையால கிடைக்காம போயிடுச்சு. என் பிள்ளையையும் கொன்னுட்டாங்க. எனக்குன்னு ஆறுதலா இருந்தவர் என்னோட வீட்டுக்காரர் தான். மகனோட மரண வழக்குக்காக நடையா நடந்து கஷ்டப்பட்டாரு. கடைசி வரைக்கும் நீதி மட்டும் கிடைக்கலன்னு இளவரசனோட அம்மா வேதனையோட சொன்னாங்க. இதனால அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனை நினைச்சு குடிச்சே லிவர் பாதிக்கப்பட்டுடுச்சு. அந்த சோகம்தான் அவரை இப்படி கொண்டு வந்து விட்டுடுச்சு.
சுமாரா 10 வருஷமா இளவரசன் வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிறதுனாலேயே மனசு உடைஞ்சி நடைப்பிணமாகிட்டாரு. இந்த பிரச்சனை வந்த பிறகு ஊரே எங்களை பகையாளியா பாக்குது. தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என் புள்ள ஒரு பொண்ணை காதலிச்சது தப்பா? என் புள்ள மரணத்துல இருக்கிற மர்மம் திவ்யாவுக்கு நல்லாவே தெரியும். திவ்யா மட்டும் எங்களுக்கு துணையா இருந்திருந்தா இளவரசனோட மரணத்துக்கு நீதி கிடைச்சிருக்கும். இளவரசன் உயிர் விட்டதுக்கு அப்புறமும் திவ்யா தான் மகனுக்கு ஆதரவா நிக்கலங்கிற வருத்தம் தன்னை வாட்டி வதைக்கிறதா இளவரசனோட அம்மா கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க. கோவிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த காதல் ஜோடி இளம் பெண்ணை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு காதலனை தனியாக அழைத்து சென்ற கும்பல். தலை தனியாக, முண்டம் தனியாக தண்டவாளத்தில் கிடந்த இளைஞர். 2015 கோகுல் ராஜுக்கு நேர்ந்த கொடூரம் என்ன? நாமக்கல் மாவட்டம் சங்ககிரி திருச்செங்கோடு பகுதியில யுவராஜ்ங்கிற நபர் தலைமையில எந்த நேரமும் ஒரு குரூப் கார்ல சுத்திக்கிட்டு இருக்குமா. இவங்களோட வேலை என்னன்னா, அந்த பகுதியில தென்படுற காதலர்கள், இளம் வயசு ஆண் பெண் யாராவது தனியா பேசிக்கிட்டு இருந்தா அவங்க கிட்ட யாரு என்னன்னு விசாரிச்சு மிரட்டி அனுப்புறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அதுவும் அந்த இளைஞர் சாதி படியில தன்னை விட கீழ் நிலையில இருந்தா அந்த பெண் முன்னாடியே இளைஞரை கொடூரமா தாக்குறதையும் வேலையா வச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில பரமத்தி வேலூரை சேர்ந்த சுவாதிங்கிற பெண்ணோட அம்மா யுவராஜ அணுகி இருக்காங்க. என் பொண்ணும் கோகுல் ராஜுங்கிற இளைஞரும் காதலிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள ஒன்று சேர விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. 2015 ஜூன் 23ஆம் தேதியில யுவராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல ஒரு காதல் ஜோடி ஒன்னா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு எதிர்முனையில பேசினவர் சொல்லி இருக்காரு. உடனே யுவராஜ் தலைமையில ஒரு குரூப் அந்த கோயிலுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல அந்த இளைஞர் சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த கோகுல் ராஜ்ங்கிறதும் அந்த பெண் பரமத்தி வேலூரை சேர்ந்த சுவாதின்னும் தெரிய வந்திருக்கு. அதுல சுவாதி தன்னோட சாதியை சேர்ந்தவங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் அந்த பெண்ணை கண்டிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அப்புறம் கோகுல்ராஜ் பட்டியல் சாதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் அவரை தனியா அழைச்சிட்டு போய் நாக்க துண்டா அறுத்து சித்திரவதை பண்ணி இருக்காரு. அடுத்து கோகுல்ராஜோட தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டு தலை தனியா முண்டம் தனியா அங்குள்ள ரயில்வே தண்டவாளத்துல வீசிட்டு போயிருக்காரு. இந்த விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி இருந்துச்சு. இந்த கொலைக்கு அப்புறம் யுவராஜ் தலைமறைவாகி போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தாரு. கோகுல்ராஜ் கொலையை கண்டிச்சும் கொலையாளிகளை கைது செய்யணும்னு பல இடதுசாரி அமைப்புகள் போராட்டத்தில் குதிச்சாங்க. அடுத்து யுவராஜ் உள்ளிட்ட 16 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணையில இறங்கினாங்க. இதுக்கு நடுவுல இந்த கொலை வழக்கு விசாரிச்ச திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஷ்ணு பிரியா மேலதிகாரிகள் நிர்பந்தத்தால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து இந்த வழக்க தீர விசாரிச்ச மதுரை வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம் யுவராஜ குற்றவாளின்னு அறிவிச்சு அவருக்கு 3 ஆயுள் தண்டனையும் அவரோட கூட்டாளிகளுக்கு 1 முதல் 3 ஆயுள் தண்டனையும் விதிச்சது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 10 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல முக்கிய சாட்சியாக இருந்த சுவாதி கடைசி நேரத்துல பிறழ் சாட்சியாக மாறிட்டாங்க. முதல்ல கோகுல் ராஜுவோட கோயிலுக்கு போனது நான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோயில்ல இருந்த சிசிடிவியை க்ளோஸ்அப்ல காட்டினதுக்கு அப்புறம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு மாறி மாறி பதில் அளிச்சாங்க சுவாதி. இதை பதிவு செஞ்ச நீதிபதிகள் உங்க மேல குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு கண்டனம் தெரிவிச்சாங்க. சுவாதி பிறழ் சாட்சியா மாறினதுனால இந்த கேஸ் நிக்காதுன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரேத பரிசோதனை அறிக்கையில கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டதும் நிரூபணம் ஆகியிருக்கு. குற்றவாளிகள் கோயிலுக்கு வந்து போனதும் கோயில் சிசிடிவியில பதிவாகி இருந்துச்சு. அப்புறம்
தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில யுவராஜ் கோகுல்ராஜோட செல்போனை மிரட்டி பிடுங்கினதை தற்செயலா ஒத்துக்கிட்டாரு. இந்த 3 சாட்சியம்தான் யுவராஜ் குற்றவாளின்னு நிரூபிக்க வச்சது. யுவராஜுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செஞ்சு உத்தரவிட்டிருக்கு. கல்லூரியில் ஒன்றாக படித்த போது மலர்ந்த காதல், சாதியை காரணம் காட்டி காதலை பிரிக்க முயன்ற பெண் வீட்டார், வீட்டை விட்டு வெளியேறி காதலனின் கரம் கோர்த்த இளம் பெண், அடுத்த சில மாதங்களில் அரங்கேறிய ரணக்கொடூரம், 2016 நடந்த உடுமலை சங்கர் கொலை வழக்கின் பின்னணி என்ன? திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள கும்பபாளையத்தைச் சேர்ந்த கௌசல்யாவும் திருப்பூர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சங்கரும் ஒரே காலேஜில் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களா பேசி பழகி இருக்காங்க. அந்த நட்பு நாளடைவில் காதலா வடிவம் பெற்று உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சங்கரும் கௌசல்யாவும் முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவங்களோட வாழ்க்கையையே புரட்டி போட்டுருச்சு. சங்கரும் கௌசல்யாவும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்ச விஷயம் கௌசல்யாவோட பெற்றோருக்கு தெரிஞ்சு வீட்டில் ரணகளமாயிருச்சு. 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால கௌசல்யாவோட காதலுக்கு அவங்க பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காலேஜுக்கு மட்டும் இல்ல, வீட்டை விட்டு கூட வெளியே போக விடாம டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. தாயும் தகப்பனும் வெளியே போயிருந்தப்ப யாருக்கும் தெரியாம கௌசல்யா வீட்டை விட்டு வெளியேறி சங்கர் இருந்த இடத்துக்கு போயிருக்காங்க. தொடர்ந்து 2015 ஜூலை 11ஆம் தேதி சங்கரும் கௌசல்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கௌசல்யா உடுமலைப்பேட்டை குமாரமங்கலத்தில் உள்ள கணவர் சங்கர் வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 8 மாசம் சங்கரும் கௌசல்யாவும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. 2016 மார்ச் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கணவனும் மனைவியும் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஒரு துணி கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அப்போ 2-3 பைக்ல வந்த ஒரு கும்பல் சங்கரையும் கௌசல்யாவையும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இது சம்பந்தமா சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தமிழ்நாட்டையே கொந்தளிக்க வச்சது. இந்த கொடூர தாக்குதல்ல பலத்த காயமடைஞ்ச சங்கர் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. உடல் முழுக்க பல இடங்கள்ல வெட்டு காயமடைஞ்ச கௌசல்யா ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் உயிர் பிழைச்சாங்க. வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆத்திரத்துல என் அப்பா அம்மா தாய் மாமனெல்லாம் சேர்ந்துதான் என் கணவர் சங்கரை ஆள் வச்சு வெட்டி கொன்னதாகவும் தன்னையும் கொல்ல பார்த்ததாகவும் கௌசல்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் கௌசல்யாவோட அப்பா சின்னசாமி, தாய் அன்னலட்சுமி, தாய்மாமன் பாண்டியதுரை உட்பட 11 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க. இந்த வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. 2017 டிசம்பர் 12ஆம் தேதி தீர்ப்பளித்த நீதிமன்றம் கைது செய்யப்பட்ட 11 பேர்ல கௌசல்யாவோட தாய் அன்னலட்சுமி, தாய்மாமன் பாண்டிதுரை, பிரசன்னா ஆகிய 3 பேரையும் விடுதலை செஞ்சு உத்தரவிட்டுச்சு. கௌசல்யாவோட தந்தை சின்னசாமி உட்பட 6 பேருக்கு தூக்கு தண்டனையும், ஒருத்தர் இரட்டை ஆயுள் தண்டனையும், மேலும் ஒருத்தருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கில் 2020 ஜூன் 22ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. அதில் முதல் குற்றவாளியான கௌசல்யாவோட அப்பா சின்னசாமியோட தூக்க தண்டனை ரத்து செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். போதிய ஆதாரங்களும் சாட்சியங்களும் இல்லாததுனால சின்னசாமியை வழக்கிலிருந்து விடுவிக்கிறதா நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற 5 குற்றவாளிகளோட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டுச்சு. தன்ராஜுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையும் மணிகண்டனுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு தண்டனையையும் நீதிபதிகள் ரத்து செஞ்சு உத்தரவிட்டாங்க.
பாதிக்கப்பட்ட தாத்தாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஐடி ஊழியர் மாமா மாமா என கூறி பாசமாக பேசி அழைத்து சென்று மிளகாய் பொடி தூவி துடிதுடிக்க வெட்டி கொலை செய்த கொடூரம். சுப்பிரமணியபுரம் பட பாணியில் பெண்ணை விட்டு வரவழைத்து கொலை செய்ததாக கண்ணீர் வடித்த ஐடி ஊழியரின் தந்தை. கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியோட 25 வயசு மகன் கவின் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில சாஃப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அம்மா செல்வி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அப்பா சந்திரசேகர் ஊர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் சிகிச்சைக்காக வேதா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனப்பதான் அந்த சித்தா டாக்டர் சுபாஷினி தன்னோட பள்ளிக்கால தோழிங்கிறது கவினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் படிச்சப்ப நட்பா பழகின கவினும் அந்த இளம் பெண்ணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு நட்பா பேசி பழகினவங்க ஒரு கட்டத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காதலுக்கு கவினோட பெற்றோர் ஓகே சொன்னாலும் சுபாஷினி பெற்றோர்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அந்த இளம் பெண்ணோட தந்தை சரவணகுமார் மணிமுத்தாறு பெட்டாலியன் காவல்துறையில உதவி ஆய்வாளரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. தாய் கிருஷ்ணகுமாரியும் அதே மணிமுத்தாறு பெட்டாலியன்ல உதவி ஆய்வாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கவினும் அவரோட காதலியும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்கிறதுனால அதை காரணமா சொல்லியே காதலுக்கு சிவப்பு கொடி காட்டியிருக்காங்க இளம் பெண்ணோட பெற்றோர். ஐடி கம்பெனியில வேலை பார்த்த கவின் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் இருந்தும் பட்டியலினத்தை சேர்ந்த கவினுக்கு உன்னை கண்டிப்பா கட்டி வைக்க மாட்டோம்னு சொல்லி இளம் பெண்ணோட பெற்றோரும் உறவினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சுபாஷினியோட பெற்றோரும் தம்பி சுர்ஜித்தும் கவினுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போன கவின் தன்னோட தாத்தாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக வழக்கமா போற வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கவின் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆறுமுக மங்கலத்திலிருந்து அப்பா அம்மாவோட கிளம்பின கவின் பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல உள்ள உறவினர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு கவினோட காதலியும் சித்த மருத்துவருமான அந்த சுபாஷினி தான் கவினோட தாத்தாவுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருந்திருக்காங்க. கவின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் அந்த இளம் பெண்ணோட தம்பி சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. கவின் தன்னோட அக்காவை பார்க்கத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறதா நினைச்சு ஆத்திரமடைஞ்ச சுர்ஜித் கவினை கொல்ல முடிவு பண்ணி இருக்காரு. கவினுக்கு போன் பண்ணி பேசின சுர்ஜித் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அப்போ வாசல்ல ரெடியா இருந்த சுர்ஜித் கவினை தன்னோட இருசக்கர வாகனத்துல ஏறச் சொல்லி கூட்டிட்டு போய் ஆள் நடமாட்டி இல்லாத இடத்துல வச்சு தாக்குதல் நடத்தி இருக்காரு. இந்த கொடூர தாக்குதல்ல நிலை குலைஞ்சி விழுந்த கவின் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. அடுத்து சுர்ஜித் தன்னோட கூட்டாளிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி சுர்ஜித் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில தப்பிச்சு ஓடின சுர்ஜித் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டான். அடுத்து அவனை கைது பண்ண போலீஸ் குண்டாஸ்ல சிறையில அடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் மனசுல சாதி அப்படிங்கிறது ஆணி வேரா பதிஞ்சிருக்கு. எல்லா துறைகள்லையும் வளர்ச்சி கண்டோம்னு பெருமிதம் கொள்ளுற இந்த காலத்துல கூட காதலுக்கு சாதி தடையாவே இருக்குது. இந்தியாவிலேயே பஞ்சாப், ஹரியானா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல தான் அதிக ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஆணவ கொலை அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆணவ கொலை சம்பந்தமா கடந்த 2018 தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. அதுல
காதலுக்காக இந்தியாவுல ஒரு நாளைக்கு சராசரியா 4 பேர் சாகடிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2016 மட்டும் இந்தியாவுல 71 ஆணவ கொலைகளும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஆணவ கொலை நடந்துச்சுன்னு பதிவாகி இருக்கு. அடுத்து 2017 இந்தியாவுல 92 ஆணவ கொலைகளும் தமிழ்நாட்டுல 2 ஆணவ கொலைகளும் 2018 30 ஆணவ கொலைகளும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஆணவ கொலையும் நடக்கலன்னு பதிவாகி இருக்கு. அதே மாதிரி 2020-22 வரை இந்தியாவுல மொத்தம் 73 ஆணவ கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட் ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த 8 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல மொத்தம் 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்குன்னு சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதிர் தெரிவிச்சிருக்காரு. அதுல பாதி வெளிவராத ஆணவ கொலைகள். தமிழகத்துல முன்னாடி நடந்த ஒவ்வொரு ஆணவ கொலைகளும் குடும்பங்களோட கௌரவத்துக்காக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா சமீப காலத்துல நடக்கும் இது மாதிரியான கொலைகள்ல காவல்துறை, அரசியல்வாதிகள், சாதிய சங்கங்களோட தலையீடு இருக்கிறதா சொல்லப்படுது. சாதிங்கிற மனித விரோதத்தை சடலத்தால மட்டுமே ஒழிச்சிட முடியாது. மக்களோட மனநிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டாதான் சாதி முழுசா ஒழியும். அதிர வைக்கும் ஆணவ கொலைகளுக்கு எப்போது கிடைக்கும் நீதி? ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரப்படுமா? தமிழக அரசின் பதில் என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்தகவு